வணக்கம். இந்த கன்று போட்டு 2 மணி நேரம் ஆச்சுங்க. இன்னும் போய் மடியில் முட்டி பால் குடிக்கலைங்க. நானும் குடிக்க வைக்க முயற்சி செஞ்சேன். அது தலையை மேலே தூக்கிட்டு பின்னாடியே தான் போகுங்க. கன்றும் பெருங்கன்றுங்க. அதனால் காம்பை போய் பிடிக்க முடியலைங்க. அப்படி ஒரு சில கன்றுக்குட்டிகள் அமைஞ்சிரும். ஆனால் ஒரு 2 மணி நேரத்தில் கன்றை பால் குடிக்க வைக்கணுங்க. அதுக்கு என்ன மாற்று வழி அப்படின்னா, பாலை கறந்து பால் புட்டியில் கன்றுக்கு பால் கொடுத்துடணுங்க. இதுதான் ஒரு சிறந்த ஒரு முறைங்க. ஏன்னா கன்று போட்ட உடனே 2 மணி நேரத்தில் பால் கொடுக்கறது தான் நல்லதுங்க. அதுக்கு மேலே பால் கொடுக்காமல் இருக்கக்கூடாதுங்க. அது நல்லதும் இல்லைங்க. இந்த மாதிரி கையை கொடுத்து அது பால் குடிக்கிற எண்ணத்தை நம்ம உருவாக்கணுங்க. இது முன்னையே செஞ்சிட்டேன். இருந்தாலும் இப்போ பால் கொடுக்க போகிறேன். அதனால் திருப்பி அந்த முறையை ஃபாலோ பண்ணியிருக்கேங்க. அது வயிற்றுக்கு கொடுத்துக்கணுங்க. குறைந்தபட்சம் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 லிட்டர்லேருந்து 1 லிட்ரு பால் கொடுக்கலாங்க. ரொம்ப பாலை கொடுத்தாலும் கண்ணுக்கு வயிறு எடுக்கிற பிரச்சனை வந்துடும். அதனால் பால் இருக்குது அப்படின்னு அதிகமாக கொடுத்துடவும் கூடாதுங்க. அது வயிற்றுக்கு ஏற்ற அளவுக்கு பாலை கொடுத்துட்டு நிப்பாட்டிக்கணுங்க. இந்த மாதிரி ஒரு நேரம் மட்டும் கொடுத்தா போதுங்க. அடுத்த நேரம் பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது பால் ஏக்கத்தில் குடித்து பழகினதுனால மடியில் போய் முட்ட ஆரம்பிச்சிருங்க. ஒரு நேரம் மெயினாக கொடுக்கலாங்க. ஒரு சில கன்றுக்குட்டிகள் தான் ஏதோ 1 2 நேரம் கொடுக்குற மாதிரி வரும். பிறந்த கன்றுக்கு மடியில் முட்டுறதுக்கு ஒரு சில கன்றுக்குட்டிகளுக்கு தெரியாதுங்க. என்னடான்னு பயப்பட வேண்டாம். இந்த முறையை நம்ம ஃபாலோ பண்ணால் சிறந்ததாக இருக்குங்க.